திமுகனா சும்மாவா பின்ன? திமுக பேர கேட்டாலே டெல்லிய கிடுகிடுங்கும். டெல்லிய நடுநடுங்கும்னு சொல்லுவாங்களே! இப்படித்தான் டெல்லிய திமுக நடுநடுங்க வச்சிருக்குதா? திமுக கவுன்சிலர் ஒருத்தவரு திமுக மானத்த கப்பலேத்தல ஃப்ளைட் ஏத்திருக்கிறாரு. திமுக கவுன்சிலரு டெல்லி போற ஃப்ளைட்ல பணிப்பெண் கிட்ட சில்மிஷம் பண்ணி சிக்கியிருக்கிறாரு. அந்த பணிப்பெண் மீனம்பாக்கம் காவல் நிலையத்துல திமுக கவுன்சிலர் மேல புகார் அளிச்சிருக்கிறாங்க. திருவள்ளூர் நகராட்சியினுடைய திமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் அவருடைய நண்பர் தியாக உள்ளிட்டோர்லாம் டெல்லி ஃப்ளைட்ல புறப்பட்டு இருக்கிறாங்க. தரையிலேயே ஒரு ஆட்டம் போடுவாங்களே, ஆளுங்கட்சி திமிர்த்தனத்தோட ஒரு ஆட்டம் போடுவாங்கல்ல, அதே ஆளுங்கட்சி மமதைய மது போதையில ஃப்ளைட்லயும் போட முயற்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்க வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் கிட்ட இவங்க சீண்டி இருக்கிறாங்க. ஆபாச சீண்டல்னு சொல்லப்படுது. அந்த பணிப்பெண் கொதித்து போய் வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது மது போதையில. ஒரு ஆளுங்கட்சியினுடைய கவுன்சிலர், மக்கள் பிரதிநிதி மது போதையில விமானத்துல பணிப்பெண் கிட்ட சில்மிஷத்துல ஈடுபடுறதால எவ்வளவு பெரிய அசிங்கம். இவங்க தான் டாஸ்மாக ஒழிக்க போறாங்க நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இவங்க தான் பெண்களை பாதுகாக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கனிமொழி அக்கா போன 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக ஒழிச்சிருவோம். நீங்க டாஸ்மாக ஒழிக்கல. இன்னொரு பக்கம் கஞ்சாவை அதிகப்படுத்திட்டீங்க, போதை மாத்திரையை அதிகப்படுத்திட்டீங்க. மீதி எங்கும் கஞ்சா, போதை மாத்திரை. உங்க கட்சி நிர்வாகிகளே இப்படி போதைக்கு அடிமையாகி பணிப்பெண் கிட்ட பிரச்சனை பண்றாங்க. எதையாவது முதல்ல நிறுத்துங்க. இன்னும் 2 மாசம் 3 மாசம் தேர்தல் வருது. அதுக்கப்புறம் டாஸ்மாக அடுத்த ஆட்சி வந்து அவங்க முடிப்பாங்க. உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல.